தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கணக்கான மரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மரம் தான் ஹிஸ்ட்ரி, லெகசி, லைஃப்னு எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துது. இது என்ன மரமா? நேற்று சொன்ன மாதிரி பனை மரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு அற்புதமான மரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தலைநகரமான சென்னையில் தான் இருக்குது. அந்த மரத்து பேர் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுதான் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் பெரிய ஆலமரம். தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கணக்கான மரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மரம் தான் ஹிஸ்ட்ரி, லெகசி, லைஃப்னு எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துது. இது என்ன மரமா? நேற்று சொன்ன மாதிரி பனை மரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு அற்புதமான மரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தலைநகரமான சென்னையில் தான் இருக்குது. அந்த மரத்து பேர் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுதான் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் பெரிய ஆலமரம். பெரிய ஆலமரத்தை பற்றி பேசணுன்னா பல்லாயிரம் கதைகள் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை அங்கே இருக்க மக்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மரம் மட்டும் கிடையாது, இது ஒரு காலம், ஒரு வரலாறு, ஒரு ஜீவன்னு சொல்கிறாங்க. என்னம்மா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மரங்களில் இதுவும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் அளவில் இந்த மரம் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரே மரம் தான் அங்கே இருக்க பல்லாயிரம் கணக்கான ஜீவன்களுக்கு ஒரு எக்கோசிஸ்டமையே க்ரியேட் பண்ணுது. மூட்டைப்பூச்சியில் இருந்து பறவைகள் வரைக்கும் எல்லா ஜீவனும் அந்த மரத்தை தான் அம்மாவாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே சென்னையில் இருக்க பொல்யூஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரியும். அங்கே மூச்சு விடுறதுக்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டுட்ருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். ஆனால் இது கொடுக்குற ஆக்சிஜன் மூலமாக டே அண்ட் நைட் கண்டினியூஸாக லட்சக்கணக்கான மனுஷங்கள் சேஃபாக இருக்காங்க. இந்த ஒரு அழகான நினைவுகளை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். வெயிலில் பசங்க ஆடி பாடுற நேரத்தில் இந்த மரம் தான் அவங்களுக்கு ஒரு நிழல் குடை. இந்த மரம் மனிதனுக்கு மட்டும்தான் பயன்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வளத்தில் இருக்கக்கூடிய அழகான சிட்டுக்குருவிகள், பறவைகள், காகைகள், அது மட்டும் இல்லாமல் நாய்கள், பூனைகள்னு சொல்லிட்டு எல்லா வகையான விலங்கினங்களுக்கும் இது ஒரு வாழ்விடமாக இருந்திருக்கு. இந்த மனிதர்களோட குணமே பார்த்திங்கன்னா, இதை நான் உனக்கு பண்ணிட்டேன், இதனால் நீ எனக்கு இதை பண்ணிடு, இல்லைனா நான் உனக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, எனக்காக இதை கூட யோசித்து பார்க்க மாட்டேயான்னு டக்குன்னு தாம் பண்ணதை சொல்லி காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மரம் நமக்கு எவ்வளவோ உதவிகளை பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட இதை நான் உனக்கு பண்ணியிருக்கேன், இதனால் நீ எனக்கு இந்த துன்புறுத்தலை கொடுக்காதுன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. நம்ம தமிழ் கல்ச்சரில் மரம்னா வர்ஷிப், ஆலமரம்னா ஸ்ட்ரென்த், பீப்புள்னா லைஃப், நீம்னா ஹீலிங். ஆனால் அடையார ஆலமரம்னா இவை எல்லாமே சேர்ந்த ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஒரு மரம் வெறும் மரம் கிடையாது, ஒரு ப்ரீத்திங் மூமெண்ட், ஒரு லிவிங் டெம்பிள், ஒரு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக், ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி. இந்த மரம் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஃப்ரீயாக மூச்சு கூட விட முடியுது. இங்கே நம்மளில் பல பேர் மரத்தை வளர்க்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை, ஆனால் மரத்தை வெட்டுறதுக்கு வந்துட்டேன்னு தயாராக இருக்காங்க. இந்த அடையார் ஆலமரத்தை சாமியாக கும்பிடுறாங்க. ஆனால் இந்த மரத்தில் என்ன அப்படி ஒரு பயன் இருக்குன்னு இவ்வளோ நேரமாக நாம் பார்த்தோம். இந்த அடையார் ஆலமரம் போலவே இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு கன்று நட்டு வச்சு இது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா என் தாத்தா நட்டு வச்சது, என் பாட்டி நட்டு வச்சதுன்னு பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணாமல் நிஜமாகவே மரம் நட ஸ்டார்ட் பண்ணலாமா? பிகாஸ் மரங்கள் வச்சா தானே மனிதன் வாழ முடியும். ஆனால் மனிதன் இருந்தால் மரம் இருக்குன்னு கேரண்டி இல்லைல்ல. The legend breathes, the legend lives, and the legend teaches. This is not a tree, this is Tamil Nadu's heartbeat. Do subscribe to Yadam Kaniyan and share this video to all your friends and families. Thank you.